அரசு பொதுத்துறை மற்றும் தனியார் வங்கிகளில் அக்கௌண்ட் வச்சிருக்கிறவங்களுக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு முக்கியமான அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்மளுடைய யூடியூப் சேனலில் அரசு வேலைவாய்ப்பு மற்றும் அரசு திட்டங்களுக்கான தகவல்களை ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு வரோம். மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க், அதுக்கப்புறம் டெலகிராம் லிங்கை கிளிக் பண்ணி நமது அரசு வேலைவாய்ப்பு குழுவில் மறக்காம இணைங்க. இப்போ நம்மளுடைய யூடியூப் சேனலில் டிஎன்பிசி, டெட், டிஆர்பி, டிஎன்யூஎஸ்ஆர்பி உள்ளிட்ட போட்டித் தேர்வுகளை முந்தைய ஆண்டு, அதாவது ப்ரீவியஸ் இயர்ஸில் கேட்ட கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸை ஷார்ட் வீடியோவாக பதிவேற்றம் செஞ்சுட்டு வரோம். அதுக்கான லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். மறக்காமல் அதை கிளிக் பண்ணி பாருங்கள். மேலும் நம்மளுடைய யூடியூப் சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காமல் ரெஃபர் பண்ணுங்கள். இன்னைக்கு இந்த வீடியோவில் ரிசர்வ் வங்கி வெளியிட்டிருக்க ஒரு முக்கியமான அறிவிப்பை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வங்கி கணக்கு வச்சிருக்கிறவங்களுக்கு, அதாவது பொதுத்துறை அரசு வங்கிகள்லையும் மற்றும் தனியார் துறை வங்கிகள்லையும் கணக்கு வச்சிருக்கவங்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட்டை ரிசர்வ் வங்கி வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது KYC அப்டேட் பண்ணணும்னு சொல்லிட்டு RBI வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த KYC எப்பத்துக்குள்ளே நீங்கள் அப்டேட் பண்ணி முடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 30, 2025 வந்து இந்த KYC வந்து அப்டேட் பண்ணி முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது அப்டேட் பண்ணுறதுக்கான முக்கியமான டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்க்கலாம். பெயர் மற்றும் முகவரியில் மாற்றம் இல்லைன்னா நீங்கள் செல்ஃப் டிக்ளரேஷன், அதாவது சுய உறுதிமொழி வரைக்கும் வந்து கொடுத்தா போதும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அடுத்தது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் தனிப்பட்ட விவரங்களில் மாற்றம் இருந்தால் புதுப்பிக்கப்பட்ட விவரங்களை இருக்கிற ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை வந்து சப்மிட் பண்ணணும். ஜெராக்ஸ் காப்பி, அதாவது நகலை வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த நகல்லாம் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டோடைய ஜெராக்ஸ், வாக்காளர் அடையாள அட்டையோட ஜெராக்ஸ், அதுக்கப்புறம் டிரைவிங் லைசன்ஸோடைய ஜெராக்ஸ், அதுக்கப்புறம் பாஸ்போர்ட்டோடைய ஜெராக்ஸை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். இது எங்கே சப்மிட் பண்ணனா உங்களுடைய வங்கி கணக்கு எந்த பிரான்ச்சில் வந்து இருக்கோ அந்த பிரான்ச்சில் நீங்கள் வந்து உங்களுடைய KYCயை வந்து அப்டேட் பண்ணிட்டு இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும். அதுவும் என்னைக்குள்ளே வந்து நீங்கள் இதை வந்து முடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 30, 2025 இந்த அப்டேட்டை வந்து நீங்கள் பண்ணி ஆகணும். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் அரசு வேலைவாய்ப்பு மற்றும் அரசு திட்டங்களுக்கான தகவலை ரெகுலராக நீங்கள் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.